துப்பாக்கி எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெறுகிற தேர்தல். ஆனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகபட்சமாக வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது. வரலாற்றில் கிமு கிபின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த தேர்தல் வரலாற்றில் எஸ்ஐஆருக்கு முன் எஸ்ஐஆருக்கு பின் எஸ்ஐஆர் முன்னாடி வந்துட்டு இல்லை இந்த இப்போது சர்ச்சை என்று கருதப்படுகிற இந்த விஷயத்தில் எஸ்ஐஆர் சர்ச்சைக்கு முன்னு சர்ச்சைக்கு பின்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம், அது ஒரு நல்லா இருக்கும். என்னன்னா எஸ்ஐஆர் என்பது புதுசு கிடையாது, நீங்களே சொன்ன மாதிரி தான். இதை தேர்தலுக்கு முன்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த தமிழகத்தில் இப்போ ஏன் நடத்தணும், முதல்ல எஸ்ஐஆரே வேணாம்னாங்க, அப்புறம் எஸ்ஐஆரை எதிர்க்கலை, இந்த நேரத்தில் ஏன் பண்ணணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணலாமே. இன்னைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்காங்க. அதான் சார் வேண்டான்னு. ஏன் இப்போ நடத்தணும், தேர்தலுக்கு பிறகு நடத்தலாமேன்னு சில பேர் கேட்டிருக்காங்க, எதிர்கட்சி சேர்ந்தவர்கள். தேர்தலுக்கு பிறகு நடத்த வேண்டிய அவசியம் என்ன, அதாவது லஞ்சு முடிஞ்ச உடனே சாப்பிடுவாங்கன்ற மாதிரி. இது ஆக்சுவலாக இப்போ நடத்தினா தான் பொருத்தமானது. நண்பர் நாராயணன் சொன்ன மாதிரி சார் இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்திலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். வாக்குப்பதிவுகளே உடனுக்குடன் நடந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸிட் போலே நமக்கு தெரியக்கூடிய எக்ஸிட் போல் தெரியும். அப்படி இருக்கிற நிலையில் எஸ்ஐஆர் ஒன்றும் பெரிய இது இல்லை. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அட்வான்டேஜ் நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய பிரதான குறிக்கோள்களில் ஒன்று. கடந்த பல ஆண்டுகளாக என்னென்னமோ கேம்பெயின்லாம் பண்ணி பார்த்தாங்க, இல்லை இப்போது இதுக்கு சரியான வழி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை எதிர்க்கிறவர்கள் மீது எனக்கு ஒரு கேள்வி. ஒரே நபருக்குரிய வாக்கு 2 வேறு இடங்களில் இருக்கிறது. இறந்து போனவருடைய வாக்கு இன்னமும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது என்றால் அதனோட விபரம் என்ன தெரியுமாகும்? தேர்தலில் பணியில் களத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், நான் அந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த நண்பர் சந்திரசேகரன், நண்பர் நாராயணன் மன்னிக்கணும், பொதுவாக சொல்கிறேன், பொதுவாகவே சொல்கிறேன், நண்பர் வாசுகியை மன்னிக்கணும், நான் பொதுவாக சொல்கிறேன். அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் விடுபட்டு போச்சு, எப்போ அந்த தெருவில் அந்த அம்மா இருக்காங்களாவா, அவங்கெல்லாம் அவங்க போயிட்டாங்க, ஆனால் பேர் இருக்குது, சரி நம்ம பயன்படுத்திக்கலாமே. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், யாரையும் தனிப்பட்ட முறையை விமர்சனம் செய்யலை. கள்ள வாக்கு போடுவதற்கோ முறைகேடாக இந்த வாக்கு இது இந்த அம்மா ஓட்டு இருக்குது வேஸ்ட்டாக போதே, சரி நம்ம ஆளுங்க போட்டுட்டோம். இந்த சூழல் காலங்காலமாக 70 ஆண்டுகள் ஜனநாயகத்தில் இருந்துட்டு வருது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எனக்கு ஒரே ஓட்டு தான், எங்கே இருந்தாலும் சரி. அதே மாதிரி அதாவது வாக்கு இல்லாதவர்கள், உயிரோடு இல்லாதவர்கள் எல்லோருடைய எண்ணிக்கைகளும் களையப்பட்ட பிறகு தெளிவாக இருக்கும். இவ்வளோ பேர் வாக்காளர்கள் தீது வச்சு சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் தொகையை விட வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும், விபரீதமான விஷயம். இதெல்லாம் களையக்கூடும், இதெல்லாம் களையாச்சு. இப்போ நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இது என்ன அவசரம் அப்படின்லாம் கேட்டு இதெல்லாம் இவ்வளோ 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க, 22 லட்சம் மறுபடியும் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்றாங்களே. ஆட்சேபம் தெரிவித்து ஏதாவது ஒரு வாக்காளர் போயிருக்காங்களா, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மாறாக 2 நாளுக்கு முன்னாடி நாளேடுகளில் பார்த்தேன், வங்கதேசத்தை தேர்ந்தவர்கள் அவங்க நாட்டுக்கு திரும்பி போகிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, இனிமேல் ஓட்டு கிடையாது. இது அண்டை மாநில, நீங்கள் பீகார் அண்டை நாடான வங்கதேசத்தில் ஊடுருவல்காரர்கள், அமித்ஷாவோ மோடியோ சொல்லியிருக்காரு, என்டிஏ கவர்மெண்ட் வி வில் டிரைவ் அவுட் அதாவது இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊடுருவல்காரர்கள் வெளியே துரத்துவோம், அப்படி துரத்த வேண்டியதில்லை, அவங்களே தானாக மூட்டை முடிச்சு விட போகிறாங்க. ஸோ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக எஸ்ஐஆர் திகழ்கிறது. இது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, வரப்போகிற கட்சி, வருங்க எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று, எல்லா கட்சிகளுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒன்று. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது சார், இப்போ நாளைக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவு எதிர்கட்சியை சேர்ந்த மகாகட்பந்துக்கு சாதகமாக வந்துச்சுன்னா அப்போ எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? கவி பாகிஸ்தான் ஒரு முடிவு வந்திருக்கு, டைம்ஸ் நவோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு. இல்லை நிறைய விஷயங்கள், இப்போ பிரசாந்த் கிஷோருடைய ரோல் தான். இப்போ கவி அவர் சொல்கிறது போல் அவர் என்ன ஸ்பாய்லராக இருக்க போகிறாரா, கிங் மேக்கராக இருக்க போகிறாரா, இல்லை நிறைய கேள்விகள்லாம் எழுந்துச்சு. இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, 4 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, ஒரு இதில் டெபாசிட் கூட வாங்கலை, 3 தொகுதியில் ஆர்ஜேடியோடைய தோல்விக்கு காரணமாக இருந்தாங்க. இப்போ அதுதான் இங்கேயும் வெளிப்படுது. அதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டும் இல்லை, அவரும்
ஜேடியூவில் இருந்தவர் தான், முன்பு அரசியல் கட்சியில் இருந்தவர் தான். ஆனால் அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்து விட்டது. அதாவது இவங்கெல்லாம் ஒரு தேர்தலுக்கு உதவுவார்கள், எய்தர் கட்சிக்குள்ளே இருந்து கட்சியினோட வெற்றிக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லி இருக்கலாம், வெளியில் வந்து ஸ்பாய்லராக இருக்கலாம். ரெண்டு வேலை தான் அவங்க செய்ய முடியும். இந்த ஸ்பாய்லருங்கிற போது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த விஷயத்தில் தேஜா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மிக புத்திசாலித்தனமான வேலை செஞ்சுருக்கு. ரெண்டு விஷயம். ஒன்று, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அதிகமாக களத்தில் இருப்பதாக நான் ஒரு தகவல் படுத்தியேன். ஒன்று, இளைஞர்கள் அதிகம். நிதிஷ்குமார் தான் வயசானவர், பெரும்பாலான வேட்பாளர் இளைஞர்கள். இந்த ரெண்டு. ஜனசுராஜ் வந்து யார் வாக்குகளை பிரிக்கக்கூடும்னா அவர் அப்பர் காஸ்ட்டு என்பதனால் அப்பர் காஸ்ட் வாக்குகளை பிரிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருந்தது. ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இதில் ஆதரவு தந்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இன்னொரு பிளேயர் ஒருத்தர் மறந்துட்டீங்க, ஓவைசியினுடைய கட்சி. அவர் வந்து சீமாஞ்சலத்தில் போன்ற பகுதிகளில் முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்காங்க, 17% இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாக்குகளை, முஸ்லீம்களுடைய வாக்குகள் ஆர்ஜேடி பக்கம், அது தேஜஸ்வியோ அல்லது காங்கிரஸுக்கோ, ஏன்னா பிஜேபினால் உங்களுக்கு ஒரு பார்வை வந்துடும்ல, செக்குலர் ஃபோர்ஸஸ் என்று நம்பப்படுகிறது என்பதுதான் சரியான வார்த்தை. அந்த பக்கம் போகக்கூடிய வாக்குகளை மகா கட்பந்தன், ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், ஓவைசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதியில் போட்டிடுறாரு. வித்தியாசமும் 20லேருந்து 25 தான் வருது. அப்போ அவர் தான் பிரசாந்த் கிஷோரை விட ஓவைசி தான் ஸ்பாய்லர், ஆர்ஜேடி வெற்றியை பாதிக்கிறார். ரொம்ப ஸ்பாய்லர் அவர் தான் காரணம். சிறுபான்மையினருடைய வாக்குகளை அதிகமாக ஆர்ஜேடி பக்கம், அந்த மகா கட்பந்தன் போகாமல் தடுத்தவர்கள். மகா கட்பந்தன் ஒருவேளை பின்னாடி ஏற்பட்டதா, அதுக்கு முழுக்க அவங்களே காரணம். A to Z அது பின்னாடி. அடுத்த ஒரு கடந்த புள்ளி விவரத்தில் விட இந்த முறை இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் கணிப்பில் அதிகமான இடங்கள் பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஏற்கனவே பெற்றதாக கருதப்பட்டதை நம்பர் குறைச்சி கவித்தொடர் பார்க்கலாம். அடுத்தது பீப்புள்ஸ் பல்ஸ். பிஜேபி கூட்டணிக்கு 133 முதல் 159 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இண்டி கூட்டணிக்கு 75 முதல் 101 இடங்கள். இது நம்ம பார்க்கும்போது கடந்த 2 கருத்து கணிப்புகளை ஒரு மெர்ஜ் பண்ணி கொடுத்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் இங்கே வந்திருக்கிறது, 75 முதல் 101. இதில் இன்னொரு ஆச்சரியமான தகவலை பார்க்கிறோம், 5 இடங்கள் வரைக்கும் ஜன்சுராஜுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் பிற கட்சிகளுக்கு 2 முதல் 8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஜன்சுராஜுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோல்டை வந்து அவங்க கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பாக்கி சார், இதை எப்படி பார்க்குறீங்க? ஜன்சுராஜுக்கு வெற்றி வாய்ப்பு என்ன பொறுத்தவரை யூகத்தில் இதை சொல்லியிருக்கலாம், அவர் கிடைத்த தரவுகள் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவங்க பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா என்ன தெரியல. நிச்சயமாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 தரப்பினை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓவைசி போன்ற இதர கட்சிகள்னால் நிச்சயம் ஓவைசி தான். ஓவைசி கட்சிக்கு இது அதிகமான ஸ்பாயில் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்றது தெளிவாக இருக்கலாம். யார் கண்டார்கள், அவர்கள் ஓரிரு சீட்டுகளை கூட பெறுவதற்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா சீமாஞ்சல்லாம் 17% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, தொடர்ந்து பேசுவோம். பாக்கி சார், இப்போ நம்ம தேர்தலுடைய முடிவுகள் என்ன பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஒன்று இருக்கும், அப்புறம் மாறும். அதுபோல் தொடக்கத்தில் ஒரு முடிவு வந்துச்சு. அப்போ இப்போது என்டிஏவுக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது, காங்கிரஸ் கூட்டணிக்கு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. முடிவுகள் கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, 3 ஸ்டேஜ் இருக்குது சார். ஒன்று வந்து கருத்து கணிப்புக்கு வந்து ஒப்பீனியன் தான், தேர்தல் களத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம், அது ஒரு ரஃபா. அடுத்தது எக்ஸிட் போல். இந்த எக்ஸிட் போல் இஸ் ஆல்மோஸ்ட் நியரர் டு போல் ரிசல்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். எல்லா விஷயத்திலும் இல்லாட்டா கூட பெரும்பாலும் 80 to 90 விழுக்காடு நடக்கும். ஏன்னா வாக்கு போட்டுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் எங்கே போட்டிங்கன்னா, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வெளிப்படையாக சொல்கிறோம். கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு இந்த எக்ஸிட் போல் எடுத்தோம்னு வச்சுங்களேன், இதே வாக்காளர்கிட்ட யோசிச்செல்லாம் பதில் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால எக்ஸிட் போலுக்கு தான் ஓட்டு போட்டு பூத்துலேருந்து வெளியில் போகும்போது சொல்லுது. ஆகையினால கிட்டத்தட்ட அது அமையும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கிற வாக்குகள் இந்த புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கும்போது இடங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு பார்க்கும்போது அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா 120 130க்கு மேலே தான் இருக்குது.
எல்லாத்தையும் பார்த்துக்கணும். 130 to 170 அப்படிலாம் போகுமே தவிர மினிமம் 120 130 அதுவே ஒரு பெரும்பான்மை பெறுவதற்கான இடங்களாக தான் இருக்குது. மாறாக மகா கட்பந்தன் ஃப்ளக்சுவேட் ஆகிறது மட்டும் இல்லை, கீழே போகுது பல இடங்களில். ஒரு சில இடங்களில் மட்டும் 100+ வருது ஒரு 2-3 கணிப்புகளை. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு கருத்தை ஒரே ஆளுக்கிட்ட எடுத்துருக்க மாட்டாங்க, பல்வேறு தரப்பில் எடுத்துருக்கிறதுனால ஒரு வகையில் யோசிக்கலாம். இது 2வது. 3வது பாயிண்ட்டு, ஜன்சுராஜை விட கொஞ்சம் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ 8 சீட்டோ அதர்ஸ்னு வந்திருக்கு. அது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஓவைசியோட கட்சியாகத்தான் இருக்கும். கடந்த முறை 5 இடங்களில் வென்றிருக்காரு. இதில் ஓவைசியை பற்றி பிஜேபி பிளான் பண்ணதா நண்பர் சந்திரசேகர் சொன்னார்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். இருக்க வாய்ப்பில்லை. மகா கட்பந்தில் அவர் இணைய முற்பட்டார், அவரை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் தனித்து போட்டிட்டார். அவரே தேஜஸ்வியை கிண்டல் பண்ணிலாம் பேசியிருக்கார். உங்களுக்கு நல்ல டெரரிஸ்ட்டுங்க வார்த்தை இங்கிலீஷில் ஒழுங்காக சொல்லுங்கன்ற அளவுக்கு அவர் எரிச்சல் அடைஞ்சிருக்கார் மகா கட்பந்தன். அதர்வைஸ் அவங்க சுமூகமாக போயிருந்தால் ஒருவேளை அவரோட அந்த அணியோடு சேர்ந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வெளியே போனது காரணம் பாஜக இல்ல, மகா கட்பந்தன் அப்படின்னு சொன்னாங்களா? தேர்தல் நேரத்தில் காங்கிரசினுடைய தலைவர் இளைஞர்களுடைய ஒரு முகமாக இருக்கிறார், அதே போல் தேஜஸ்வி யாதவும் இளைஞர்கள் முகமாக இருக்கிறார். இளைஞர்கள் மிக அதிகமாக பீகார்லேயும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவர்கள் வெற்றி பெற செய்வாங்கன்னு சொன்னாங்க. அது இங்கே நடக்கலையா? அப்போ அது இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை வகிக்கிற நிதிஷ்குமார் போன்ற ஒரு சில பேரை தவிர பல இளைஞர்கள் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ யங் ஃபேஸ் பார்க்குறாங்க, அந்தந்த தொகுதியில் இளைஞன் வந்திருக்கா எங்கள் எம்எல்ஏவா என்கிற எண்ணம் இருக்கும்ல, அவங்க கொஞ்சம் உற்சாகமாக துடிப்போடு வேலை செய்யக்கூடும். ஆகையினால மக்கள் இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு என்டிஏல தான் இருக்குது. அப்போ ஒரு நீண்ட நெடிய அனுபவமும் இளைஞர் படையும் சேர்ந்து இந்த வெற்றி பிளெண்ட் ஆகுது, அழகாக பிளெண்ட் ஆகுது. அது ஒரு நிர்வாகத்துக்கு சிறந்த சான்று. ஏற்கனவே நிதிஷ்குமார் அளித்த 5 ஆண்டு கால ஆட்சியை திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. பாகிஸ்தான் பீகாரில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தேர்தல் நடந்திருக்கிறது. வாக்கு சதவீதம் முன்ன எப்போதையும் விட அதிகமாக இருக்கிறது. அங்கே இப்போ தேர்தல் முடிவு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கிறதாக கருத்து கணிப்புகள் சொல்கிறது. எஸ்ஐஆருக்கு பிறகு பீகாரில் தேர்தல் நடந்ததுக்கு பிறகு இப்போ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு பிறகு தேர்தல் வர இருக்கிறது. ஒன்று, எந்த முடிவு எப்படி இருக்க போகிறது. இன்னொன்று, பீகாரில் பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, 2 ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சிகளையுமே கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற கட்சி நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார். ஆனால் வர்ற முடிவுகள் முற்றிலும் மாறாக இருக்குது. அதைத்தான் இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்கார். இந்த 2 கட்சிகளையுமே கடுமையாக விமர்சனம் செய்துட்டு நாங்கள் அடுத்து ஒரு மாற்றத்தை கொடுப்போம், நாங்கள் மற்றும் ஒரு கட்சியெல்லாம் இல்லை, மாற்று சக்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை தான் நாளைக்கு 2026 விஜய்க்கும் ஏற்படுமா, இல்லை மாறுபட்ட முடிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? பேட்டை தொடம பெவிலியனில் உட்காந்துருக்கிற பேட்ஸ்மேன் நான் செஞ்சுரி போட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? களத்தில் இறங்கி பணியாற்றுவது தான் அவங்களால சொல்ல முடியும். ஜன்சுராஜை பொறுத்தவரை, பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை பல மாநிலங்கள்லேயும் தேசிய அளவிலையும் சில உக்திகளையாவது தொகுத்து அளித்து பல கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு உதவி இருக்கிறார் என்கிற அடிப்படையில் ஒரு ஏற்றுக்கல அரசியல் புரிதல் இருக்குன்ட்டு அவரும் களத்தில் இறங்கியிருக்கார். 2 தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. ஆக வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் களத்தில் கண்டிருக்கிறார், இப்போ களத்தை கண்டிருக்கிறார். விஜய் அப்படி இதுவரையில் செய்யாதனால இதையும் அதை ஒப்பிட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. 26 தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்தை சொல்லும். இந்த எக்ஸிட் போல் எதை காட்டுதுன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்ஸ், செயல்பாடுகள் பேசும் என்பதற்கு அடையாளம் இது. இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கணும். நண்பர் நாராயணன் தெளிவாக சொன்னார், தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இதையே பீகாரில் போனீங்கன்னா ஜேடியு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்படி எல்லா மாநிலத்திலும் ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதே கட்சி தான் இன்னொரு மாநிலத்திலும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி அப்படி இருக்கா? தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில்
ஒரே அணியில் இருப்பாங்க, கேரளத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, டெல்லியில் வேற மாதிரி போயிட்டாங்க. ஆகையினால அவங்க கூட்டணி, அது இப்போ பீகாரில் பாருங்கள், மகா கட்பந்தன் தான். இந்தியா கூட்டணி, இந்தியா பிளாக் எல்லாம் கிடையாது. ஸோ அவங்க கிட்ட ஒரு தொடர் நிலைப்பாடு இல்லை. தேசிய ஜனநாயகத்தில் தொடர் நிலைப்பாடு இருக்கிறது, அது வெற்றியை தேடி தருகிறது. இந்த கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்குமா, இல்லை சில நேரங்களில் கருத்து கணிப்பு முடிவுகளுமே பொய்த்து போயிருக்கலாம் சொல்கிறாங்களே? சில சமயம் ஏதோ ரேர் கேஸில் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்தோடனே இந்த கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆல்மோஸ்ட் கணிப்பு வந்துடும். எனக்கு 80 வரும் அப்படின்னு சொன்னாலும் 78வது வரும், 75 வரும், அந்த மாதிரி எக்ஸிட் போல் பெரும்பாலும் கரெக்ட். கருத்து கணிப்பு அப்படி இல்லை. கருத்து கணிப்பு முழுக்க யுகம். வாக்கு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான இது ஓட்டு போட்டு வெளியில் வந்தோம்னு சொல்கிறதுனால பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்கும். எடுக்கிறது ரேண்டமாக இருந்தாலும் ஓரளவு கணக்கு காட்டிடும். எல்லாமே சீராக ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது.